சென்னை முழுவதும் காலை முதலே மழை பெய்து வருவதால் வழக்கத்துக்கு மாறாக மெரினா கடற்கரை அருகே அமைந்துள்ள காமராஜர் சாலை வழக்கத்துக்கு மாறாக வெறிச்சோடி காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்கிட கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியிருக்கும் நிலையில் வழக்கத்துக்கு மாறாக அங்கு சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் மகாலிங்கம். வணக்கம். நாம் தற்பொழுது நின்று கொண்டிருப்பது சென்னையினுடைய கலங்கரை விளக்கத்தின் மீது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கலங்கரை விளக்கத்தின் மீது நின்று பார்க்கும் பொழுது இந்த கடல் பகுதி முழுவதும் கடுமையான கொந்தளிப்புடன் காட்சி அளிக்கிறது. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் என்பது சென்னையிலிருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. 110 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் கடுமையான காற்று என்பது இந்த பகுதியில் வீசிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. வழக்கமாக இந்த மெரினா கடற்கரையில் மக்கள் நடமாட்டம் என்பது இருக்கும். ஆனால் அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை ஏற்று யாரும் இந்த பகுதியில் வரவில்லை. ஒரு பக்கம் கடுமையான காற்று, இன்னொரு பக்கம் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆள் அரவமற்ற ஒரு பகுதியாக இந்த கடற்கரை மாறி இருக்கிறது. அது மட்டுமல்லாது எப்போதும் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் செல்ல காமராஜர் குறைந்த எண்ணிக்கையிலான வாகனங்கள் செல்வதை பார்க்க முடிகிறது. வாகனங்களும் தங்களது விளக்குகளை எரிய விட்டபடி சென்று கொண்டிருக்கிறார்கள். கனமழை பெய்கிறதா என்று கேட்டால் இந்த பகுதியில் கனமழை பெய்யவில்லை. ஆனால் தொடர்ந்து சாரல் மழைக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய மிதமான ஒரு மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த காற்று வீசுவது பார்த்தால் கடல் பகுதியிலிருந்து காற்று என்பது உள்ளே வரவில்லை. கடல் எதிரே இருக்கக்கூடிய தரைப்பகுதி காற்று உள்ளே வருவதை பார்க்க முடிகிறது. இந்த பெஞ்சல் புயல் பொறுத்த வரைக்கும் இன்று மாலைக்குள் கரையை கடக்கும். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் சென்னையை ஒட்டி கடல் பகுதி ஒட்டி இருக்கிறது என்று வானிலை மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் கடுமையான தரைக்காற்று என்பது வீசுகிறது. இந்த பகுதி முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆள் அரவற்ற நிலையாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு பரபரப்பான ஒரு காமராஜர் சாலை என்பது வழக்கமாக இருக்கும். உயர்நீதிமன்றம் என முக்கிய அரசு அலுவலகங்கள், நீதிமன்றம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சாலை. இந்த சாலையில் தற்பொழுது மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே போக்குவரத்து என்பது இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல சென்னை மெரினா கடற்கரையிலும் கண்ணு கெட்டிய தூரம் வரை ஆட்கள் நடமாட்டம் இல்லை என்று சொல்லலாம். சென்னை கடற்கரை சாலை என்பது போக்குவரத்து போலீசார் முற்றிலுமாக மூடியிருக்கிறார்கள். மக்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்று தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்து வந்தார்கள். இதன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மெரினா கடற்கரை முழுவதும் தற்பொழுது காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரை உள்ளே வரக்கூடிய பகுதியிலெல்லாம் பேரிகார்டு வைத்து மூடப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்களுக்கு உள்ளே வர அனுமதி இல்லை. நடந்து கூட யாரும் உள்ளே வரக்கூடாது என்று காவல்துறையினர் கட்டுப்பாடாக இந்த பகுதி முழுவதும் கண்காணிப்பு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பெங்கல் புயலை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது முன்னெச்சரிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் மாநகராட்சியும் எடுத்து வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தில் கடுமையான காற்று என்பது வீசிக்கொண்டிருக்கிறது. லேசான மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விட்டு மழை என்பது அதிக அளவு பெய்யும். பெஞ்சல் புயல் காரணமாக பெருங்குடி OMR சாலையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். பெருங்குடியில் நேற்று இரவு முதல் மழை பெய்து வருவதால் சாலையை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். சென்னை OMR சாலை பெருங்குடியில் பெஞ்சல் புயல் காரணமாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் சாலை முழுவதும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சி அளிக்கிறது. பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் சென்னை OMR சாலை பெருங்குடியில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் மழையின் காரணமாக சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. மழை பொழியும் போது காற்று அதிக அளவில் வீசியதால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அச்சத்துடன் அந்த சாலையை கடந்து சென்று வருகின்றனர். OMR சாலையில் மழைநீர் தேங்கி நிற்கிறதா அல்லது நீர்நிலைகளில் வாகனங்கள் செல்கிறதா என்ற ஒரு கேள்வி எழும் அளவுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை சாலை முழுவதும் மழைநீராகவே காட்சியளிக்கிறது. IT நிறுவனங்கள் அதிகம் நிறைந்த வளர்ச்சியடைந்த சென்னை புறநகர் பகுதியான OMR சாலையில் மெட்ரோ ரயில் பணி நடைபெற்று வருவதால் சாலை குறுகலாகி மழைநீர் குளம் போல் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் இந்த சாலையை கடந்து செல்வதில் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்பதால் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலையை கடந்து செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிலர் கீழே விழுந்து எழுந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தற்போது உருவாகியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொட்டுமலையில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராம்ஜி நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. மழை வெள்ள பாதிப்பு குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று காலையிலே கட்டுப்பாட்டு அறையிலே இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். என்னென்ன பாதிப்பு குறித்தும் அந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் அந்த தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அந்தந்த மாவட்ட நிலவரங்களை கேட்டறிந்தார். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களிடம் இந்த மழை வெள்ள பாதிப்பு குறித்தும் கேட்டறிந்தார். அதன் பிறகு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள நீர் அகற்று நிலையத்தில் இந்த மழை நீரை எப்படி நீர் அகற்ற வேண்டும் என்று குறித்தும் அந்த நீர் அகற்று நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். இரண்டாவதாக சென்னை பாரிமுனையில் உள்ள NSC பஸ் சாலையில் உள்ள இரண்டாவது நீர் அகற்று நிலையத்திலும் தற்போது முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த பொதுமக்களிடம் அந்த கருத்தை கேட்டு வருகிறார். இந்த நீரகற்று நிலையத்தில் எப்படி மழை வெள்ள நீரை எப்படி அகற்ற முடியும் என்பது குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக இந்த ஆய்வு தொடர்ச்சியாக முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி ராம்ஜி. புயல் காரணமா பள்ளிகளுக்கு தொடர்ந்து விடுமுறை விடப்பட்டு இருக்கு. விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் பொழுது என்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும்னு நம்ம சொல்லி எப்போதுமே நம்ம ஒரு SOP நம்ம கொடுத்துருக்கோமா. பொதுவாக மழை பெஞ்சு வந்தாலும் சரி, பொதுவாக விடுமுறை விட்டதுக்கு பிறகு பள்ளிக்கூடங்கள் திறப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிக்கூடம் கிளாஸில் எங்கேயும் வச்சு காம்பவுண்ட் சேர் இடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இமீடியட்டாக அதை நம்ம டெமாலிஷ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, தண்ணி தேங்காத வண்ணம் அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் லோக்கல் இருக்க BDO ஆஃபீஸ் மூலமாக அந்த தண்ணியை மோட்டர் பம்ப் வச்சு எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, ஏதாவது பக்கத்தில் பம்பு ஏதாச்சும் ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அது சரி, EB பாக்ஸு எந்த ஒரு ஷார்ட்டேஜும் இல்லாமல் ஷார்ட் சர்க்கியூட்டும் இல்லாமல் EB பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் சரியான நிலையில் இருக்கின்றதா என்பதிலிருந்து எல்லா விதத்துலேயும் தண்ணி ஒழுகாத வண்ணம் பூச்சி கீச்சி வராமல் இருக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் ப்ராப்பராக சுத்தம் பண்ணிட்டு தான் பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு SOPயை போட்டிருக்கோம். அதில் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. இதை அவங்க ஒவ்வொருத்தரும் அதை ஃபாலோ பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. மழை பாதிப்பு உள்ள பள்ளிகள் இது வரைக்கும் கணக்கிடப்பட்டிருக்கா? எவ்வளோ பள்ளிகள் அந்த மாதிரி மழை பாதிப்பில் சிக்கியிருக்கு? இல்லை, ரொம்ப நமக்கான அந்த புயலில் பெரிய ஒரு பாதிப்புங்கிறது இல்லை. ஒரு சில இடத்துல இருக்கிறதான் சார் வல்னரபிள் ஏரியாஸ். ஒவ்வொரு தரையும் மழை பெய்யும் பொழுது தான் எங்கெல்லாம் தண்ணி நிற்குங்கிறது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அது நான் ஏற்கனவே சொன்ன SOPs மூலம் அது ப்ராப்பராக எனக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அது லோக்கல் பாடியோட சப்போர்ட் அதில் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் விடுமுறை விட்டுருக்கோம், சில பள்ளிகள் தனியார் பள்ளிகள் நடத்தப்படுவதாக தகவல் வருது. அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கோம்? ஆன்லைன் வகுப்புகள் சொல்லி நேற்றே இப்போ டைரக்டர் ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு சர்க்குலரை கொடுத்துருக்காங்க. அதை ஏற்று அந்த தனியார் பள்ளிக்கூடம், நீங்கள் எந்த தனியார் பள்ளியை மென்ஷன் பண்ணி அந்த தனியார் பள்ளியும் உடனடியாக அதுக்கு மறுப்பு தெரிவித்து இல்லை நாங்கள் பள்ளிக்கூடத்தை திறக்கல விடுமுறை அளித்திருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரியான காலகட்டத்தில் குறிப்பாக இந்த மாதிரி நேச்சுரல் கேலமிட்டிஸ் இருக்க காலகட்டத்தில் மாணவர்களுடைய சேஃப்டி தான் முக்கியம். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம மற்றதெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை நாங்களும் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். தேங்க்யூ. மாணவர்களின் நலன் கருதி பள்ளிக்கு விடுமுறை விடும் பொழுது விடுமுறை விட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக சேதமடைந்த கட்டிடங்கள் முழுமையாக சீர் செய்த பிறகுதான் பள்ளிகள் திறக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஸ்ரீகரி.